மெல்ல கழன்று விழுவதே விண்ணில் ஒரு விண்ணில் சற்று விசும்பி எழுவது உள்ளங்கை கடந்து எங்கோ அழகிய நிமிடங்களை மெல்ல சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே காத்திருந்து காத்திருந்து பழகியவன் நீ என்னை கடக்கின்ற ஒரு நொடிக்காக காத்திருந்து காத்திருந்து பழகியவன் காதல் என்னை பிழிகிறதே கண்ணீர் நதியாய் வழிகிறதே நினைப்பதும் தொல்லை மறப்பதும் தொல்லை. சக்தி என்ன பண்ற சக்தி? என்ன கேட்ட? நான் இங்க என்ன பண்றேனா? என்ன விடு, நீங்க என்ன பண்ற? நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன் சக்தி. நான் இங்க ஒரு வேலையா வந்திருந்தேன். அம்மா நீங்க ஊர்ல இருந்து எப்ப வந்த? என்ன திடீர்னு சென்னைக்கு? என்ன விஷயமா சென்னைக்கு வந்திருக்க? ஸ்ரீ, நீ இங்க என்ன பண்ற? அது சொன்னல சக்தி, ஒரு வேலையை இங்க வந்தேன். இதோ முடிச்சிட்டேன். இப்ப நான் கிளம்பிடுவேன், கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். ஓ அப்படியா, சரி அதை விடு. ஏய், எதுக்குடி என்ன விட்டு வந்தா? எதுக்குடி என்ன விட்டுட்டு வந்தா? சக்தி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்புறம் ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிச்சா? அப்புறம் என்ன ஏதாவது விசேஷமா என்ன சென்னை வரைக்கும் வந்திருக்கேன்? ஷர்மி எப்படி இருக்க? ஏய், உங்க பொண்ணுடன் பார்த்துக்கோ. சக்தி, என்ன எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? எப்படிடி எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறான்? ஏய், உனக்கு என்ன பார்த்ததும் உள்ளுக்குள்ள எதுவுமே பண்ணலாம்? எதுவுமே பண்ணலன்னு போய் சொல்லாதான். எனக்கு போய் எல்லாம் சொல்ல தெரியாது. எனக்கு உன்னை பார்த்ததும் உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. உண்மையை சொல்லட்டுமா? உன்னை பார்த்ததும் கட்டி அழைச்சிக்கணும், கண்ணத்துல முத்தம் கொடுக்கணும், என்னென்னமோ தோணுச்சுடி. ஆனா ஏன் எதிர்க்க இருக்கிறது நீதானும் இப்போ வரைக்கும் என்னால நம்ப முடியலடி. எப்படிடி எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறான்? ஸ்ரீ, உனக்கு என்ன பார்த்ததும் உள்ளுக்குள்ள எதுவுமே பண்ணலாம்? எதுவுமே பண்ணலன்னு போய் சொல்லாதடி. எனக்கு தெரியும் உனக்கு உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணிருக்கோன்னு எனக்கு தெரியும். என்னால போய் எல்லாம் சொல்ல தெரியாதுமா? எனக்கு இப்போ இந்த நிமிஷம் உன்னை பார்த்ததும் உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுதுடி. உண்மையை சொல்லட்டுமா? உன்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி அணைச்சேன், எக்கச்சக்கம் மட்டும் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல. என் முன்னாடி நிற்கிறது என் ஸ்ரீதானும் என்னால் நம்பவே முடியலடி. சக்தி, இங்க பாரு, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாதான் பேசிட்டு இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்துருக்கேன். நல்லா இருக்கேன்? உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க? கார்த்திக் எப்படி இருக்கான்? என்ன எல்லாரோட நினைப்பு உனக்கு இப்பதான் வந்ததும்? சக்தி, சரி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாமா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய், என்ன சொன்ன? கிளம்புறியா? என்னடி இவ்வளவு நாள் விளையாடுறது பத்தாதுன்னு இப்போ விளையாடுறியா? சக்தி, இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன்னா நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணும். பாய், நான் போறேன். நில்லடி. ஸ்ரீ நில்லுன்னு சொன்னான். ஸ்ரீ இப்போ நிக்க போறியா இல்லையா? சக்தி என்ன பண்ணிட்டு இருக்கான்? கையை விடு சக்தி, இது ஆஃபீஸ், சொன்னா கேளு, கையை விடு. இந்த இடமா இருந்தா எனக்கு என்னடி? நீ ஏன் ஸ்ரீ என்ன கோணம்? இது வரைக்கும் தவற விட்டது போதும், இனி நான் தவற விடுற மாதிரி இல்லை. இங்க பாரு, இப்போ பிடிச்ச உன் கையும் இனி நான் விடுறதா இல்லை. சக்தி, சொல்றேன்ல, என் கையை விடுன்னு. விடு சக்தி. முடியாதுடி. சக்தி, விளையாடாத. நம்ம வெளியில இருக்கோம், இங்க கேமரா இருக்கு, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. இங்க பாரு, என் கையை விடுன்னு சொன்னேன். தப்பா நினைப்பாங்களா? ஹேய், நான் உனக்கு கட்டிக்க போற வேண்டி நீ எனக்கு கிட்டத்தட்ட இப்போ பாதி பொண்டாட்டி. யார் தப்பா நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. யார் வேணா என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம். என் பொண்டாட்டிக்கு எதாண்டி நான் பிடிச்சிட்டு இருக்கேன். நிறுத்த சக்தி, என்ன சொன்ன? கட்டிக்க போறவளா? யாரு கட்டிக்க போறது? நான் உன்னை சொன்னேனா? நான் உன்னை கட்டிக்க போறேன்னு உன்கிட்ட சொன்னேனா? இங்க பாரு சக்தி, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம், பார்த்தாச்சு. நீ நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப். இங்கேயே இதை முடிச்சுக்கணும். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நான் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கேன். என்ன சொன்ன? முடிஞ்சிருச்சா? அடி பைத்தியக்காரி, இப்பதாண்டி ஆரம்பமா இருக்கேன். நான் கூட அப்படிதான் நினைச்சேன் எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு. இல்ல, இனிமேதான் ஆரம்பமே. நான் தாண்டி உன்னை கட்டிக்க போறேன். நீ எனக்கானவ தாண்டி. யார் வந்து என்ன சொன்னாலும் சரி. என்ன சொன்ன? அவ்வளோதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பா? ஏய், நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் உனக்குள்ள கலந்துட்டேன்டி.
நீ எனக்குள்ள கலந்துட்ட. இப்போ நான் நீயாவும் நீ நானாவும் இருக்கும். இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா அவ்வளோதானே சொல்லிட்டேன். ஏய் என்ன இல்லைன்னு போய் சொல்ல போறியா? எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு எல்லாமே தெரியும். உன் ரூம்ல எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். நீ சக்தி, அதெல்லாம் பழைய கதை. இப்ப அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என் மனசுக்குள்ள எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. விடு கையா. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. உன் மனசுல நான் இல்லைன்னு கண்ணை பார்த்து சொல்லுடி. அதான் சொல்லிட்டேன்னா மறுபடியும் அதே கேட்டுட்டு இருக்கா? இல்ல இல்லைன்னா இல்லதான். மறுபடியும் சொல்லு. சக்தி, இரிட்டேட் பண்ணாதா. என் மனசுக்குள்ள யாரும் கிடையாது, கிடையாதுன்னு சொல்லிட்டேனா. கையை விடு. சக்தி, என்ன பண்ற நீனு? சக்தி, வழியை விடு. நான் போறேன் சக்தி. என் கண்ணை பார்த்து நீ என் மனசுக்குள்ள இல்லடா சக்தின்னு சொல்லு. சொல்லிடு, நான் உன்னை விட்டுறேன். நீ போயிட்டே ரெடி. அதான் சொல்லிட்டேனா, மறுபடியும் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். என் மனசுக்குள்ள யாரும் இல்ல, வழியை விடு. யாரும் இல்லைன்னு சொல்லணும். இந்த சக்தி இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு போய்கிட்டே இரு. டி சக்தி முடியும், நீ என் மனசுக்குள்ள இல்லடா, மொத்தமா அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். ஓ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அமைதியா இருக்கேன். சொல்லிட்டு போடி. சக்தி, விளையாடாத சக்தி. இங்க பாரு, ஆஃபீஸ்ல இருக்கோம். யாராவது பார்த்தா நம்ம தப்பா நினைப்பாங்க சக்தி. ப்ளீஸ், எது வேணாலும் நம்ம வெளியில போய் பேசிக்கலாம். சொன்ன கேளு. அப்போ நான் மனசுக்குள்ள தான் இருக்கேன், அப்படிதானே? என்னடி நான் கேட்டதுக்கு பதில் சொன்னேன். ஏய், உனக்கு எவ்வளோ நாள் மிஸ் பண்ண தெரியுமா? இப்போ உன்னை பார்த்ததும் எனக்கு என்னென்ன தோணுது தெரியுமா? அப்படி உனக்கு இறுக்கமா கட்டி அணைச்சோம்னு தோணு தெரியும். நமக்கு இடையில காட்டு கூட போகக்கூடாது, அந்த அளவுக்கு இறுக்கமா கட்டி பிடிச்சோம்னு தோணுது. பிடிச்சிக்கிட்டா சக்தி, நம்ம வெளியில போய் பேசலாமா? எது வேணாலும் வெளியில போய் பேசலாமா? வெளியில தானே? ஓ, தாராளமாக போய் பேசலாம். ஏய், ஐ லவ் யூ டி. லவ் யூ ஸோ மச் ரிஷி. சக்தி, கையெடு. நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. யாராவது வர போறாங்க சக்தி. யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் ஸ்ரீயை பார்த்துட்டேன். நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஏய், என்ன சொன்ன? உன் மனசுக்குள்ள நான் இல்லையா? இல்லைங்கிறது சொல்லவே இல்லை. அதனாலும் ஒரு நாளுக்கு அப்புறம் உன்னை பார்த்ததும் சும்மா சொல்லக்கூடாதுடி, ரொம்ப அழகாக இருக்குடி. அது நீ சுடிதாரலாம் வேற மாதிரி இருக்கும். சக்தி, நம்ம ஆஃபீஸ்ல இருக்கோம் சக்தி. ஏய், ஆஃபீஸில் இருக்கிறனால உன்னை டச் பண்ணாமல் டீசெண்டாக இருக்கேன். ஆனால் ரொம்ப நேரத்துக்கு என்னால் எப்படி இருக்க முடியுமான்னு தெரியணும். ஏய் ஸ்ரீ, நீ என்ன மிஸ் பண்ணதானே? சொல்லுடி, என்ன மிஸ் பண்ணதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாத்தியா, மறுபடியும் போய் சொல்லிட்டு இருக்கான். நீ போய் சொல்றியா உண்மை சொல்றியான்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு, நீ என்ன மிஸ் பண்ண தானே? என் நினைப்பு உன்னை மாட்டிச்சு தானே? அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு ஒரு நினைப்பு எதுவும் வரல, உன்னை நான் மிஸ் பண்ணவும் இல்லை. சக்தி, தள்ளி நில்லு. நம்ம வெளியில போலாம், வெளியில போய் பேசிக்கலாம். அப்போ என்ன நீ மிஸ் பண்ணல? ஆமா என் நினைப்பும் உன்னை போட்டு மாட்டல, அப்படிதானே? ஆமா என் முகம் மனசுக்குள்ள புதைச்சு வச்சுக்கிட்டேன், அப்படிதானே? ஆமா சக்தி. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எங்க மறுபடியும் சொல்ல, என் முகத்தை உன் மனசுக்குள்ள பதிச்சு வச்சுக்கிட்டேன், அப்படிதானே? ஆமா ஆமா. என்ன கேட்ட நீனு? ஏய் லூசு, என் முகத்தை உன் மனசுக்குள்ள ஆழமா பதிச்சு வச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். அதுக்கு தான் நீ ஆமாமான்னு இத்தனை ஆமா சொல்லிட்டேன். என்ன மிஸ் பண்ணியான்னு கேட்டேன், அதுக்கு கூட ஒரு ஆமா தான் சொன்னேன். என் நினைப்போ நான் நாட்டிலையான்னு கேட்டேன், அதுக்கும் ஒரு ஆமா தான் சொன்னேன். ஆனா என் முகத்தை உன் மனசுக்குள்ள பதிச்சு வச்சுக்கிட்டேன்னு கேட்குறேன். ஆமாமான்னு எத்தனை ஆமாடி? என்னை விட பயங்கரமா லவ் பண்றடி நீ. அச்சோ கடவுளே. சக்தி, நகரு. நான் போறேன். இல்லடி, உண்மையை ஒத்துக்கிட்டோமேனு வெக்கமா இருக்கும். பாரு, வழியை விடு. சரி சரிடி, இதுக்கு மேலே நீ எதுவும் சொல்ல வேணாம். அதான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டியா? இது போதும் எனக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மேடம் எங்க இருக்கீங்க? அட்ரஸ் போடுங்க பார்க்கலாம். அது அது சக்தி, நான் இந்த ஏரியாவுக்கு புதுசுல அட்ரஸ் அக்யூரேட்டாக தெரியாது. அட்ரஸ் தெரிய வேணாண்டி, ஏரியா தெரியும்னா இங்கேருந்து பஸ்ல தானே போவேன். டிக்கெட் எடுப்பலாம். இந்த ஏரியாவுக்கு தான் போகணும்னு ஒரு டிக்கெட் எடுப்பீங்க. அந்த ஏரியா பேரை சொல்லு. அது 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 வந்து வடபழனி. வடபழனி. வடபழனியா? ஏண்டி என்கிட்ட பொய்யா சொல்றான்? ஓ, வடபழனி ஏரியாவா? பரவாயில்லையா, ஏரியாவில் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இங்க ஆஃபீஸ்ல உன் நேம் என்னம்மா? அது அது சக்தி, ஸ்ரீதா. ஸ்ரீதா, வேற என்ன? ஏய், வாயை உடைச்சிடும் பார்த்துக்க. பொய்ய மேலே போய் சொல்லிக்கிட்டேன். உன்னை எல்லாரும் மதியம் மதியம் கூப்பிட்டு இருக்காங்க. என்ன ஸ்ரீமதி மேடம்? ஊர்ல ஸ்ரீ, சென்னையில் மதியம். ஏய், எதுக்குடி இத்தனை வேஷம்? வேஷமா? வேஷம் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. மதிங்கிறது என் பேர் தானே.
அதனால மாதின்னு வச்சுக்கிட்டேன். அப்போ ராஜா சொன்ன மாதிரி நீதானாடி? ராஜா வீட்டில் குடியிருக்கிறவங்க நீதானா? அது பாவி, அங்க சுத்தி இங்க சுத்தி உன் பக்கத்துல தாண்டி இருந்திருக்கேன். நேத்துல இருந்து உன் பக்கத்துல தாண்டி இருந்திருக்கேன். ஆனா எவ்வளவு ஒன்று என்னமோ சொல்லிக்கிட்டே இருந்தது. நீ என் பக்கத்துல இருக்கிற மாதிரி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தது. காலையில கூட நான் பார்த்துருக்கேன். ஆனா உன்னை மிஸ் பண்ணியிருக்கேன்டி. என்ன சொன்ன? வடப்பழனி ஏரியாவில் இருக்கேன். இப்போ கூட என் கிட்ட இருந்து தப்பிச்சு போக தான் பார்க்குறானா? அது சரி, என் அப்பா பண்ண வேலை அப்படிலாம் நீ என்ன பண்ணுவ? ஏன் இதுக்கு மேலே உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன்டி. மேடம், இனி உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். மிஸ்ஸஸாகவே ஆக்கிப்போம். மிஸ்ஸஸ் ஸ்ரீ சக்தி மேடம், லவ் யூடி. வடப்பழனி ஏரியாவுக்கு போகிறேன். போப்போம், பின்னாடியே வரேன். அப்போ வடப்பழனியில் தான் இருக்கேன், அப்படி தானே? ஆமா. சரி, ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிச்சுல, வா 2 பேரும் ஒன்றாவே போகலாம். சக்தி, இங்க பாரு சக்தி, அது அப்பாவுக்கு தெரிஞ்ச கோவப்படுவாரு. சொன்ன கேளு, வீட்டுக்கெல்லாம் வராத. இன்னைக்கு வேணாம், நான் அப்பா கிட்ட பேசி ஓரளவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறமா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரியா? அது வரைக்கும் வீட்டுக்கெல்லாம் வேண்டாம். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமே. நான் இந்த ஆஃபீஸ்க்கு தானே வர போறேன். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஹே ஸ்ரீ, எனக்கு நல்லாவே தெரியும்டி. என்ன சொன்ன? நாளைக்கு நீ இந்த ஆஃபீஸ்க்கு வருவேன். இதை நான் நம்பணும். அட்ரஸையே மாற்றி சொல்கிறேன். மறுபடியும் இந்த ஆஃபீஸ்க்கு அடி வருவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாது. உன்னை என் மனசுக்குள்ள ஆழமாக புதைச்சி வச்சிருக்கேன்டி. நீ எந்த நேரத்தில் எப்படி யோசிப்பேன் எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நம்புறதுக்காக என்ன முட்டாளோடி. என் ஸ்ரீ அளவுக்கு அறிவாளி இல்லைனாலும் ஓரளவுக்கு நானும் புத்தி சொல்லுதாண்டி. அப்போ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், அப்படிதானே? ஆமா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு சக்தி, நான் கிளம்புறேன். அச்சோ, என்ன அழகு போய் சொல்றடி. அந்த போய் சொல்ற போது இழுத்து வச்சு கடிச்சலாமா இருக்கடி. சக்தி, டைம் ஆகுது. அட ஆமால, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஆமா, நாளைக்கு மீட் பண்ணலாம். நான் கிளம்புறேன். சரிடி, இன்னைக்கு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவேனா? ஆஃபீஸ்க்கு வெளியில வரைக்கும் கூட வரைக்கும் வரேனே, அது வரைக்கும் வரலாம்ல? சரி, வா போ. நான் வரது இருக்கட்டும். ஆமா, என் மாமனா மாமியார்லாம் எப்படி இருக்காங்க? ஏய், என்னடி மறைக்கிறான்? உண்மையை தானே கேட்கறான். என் மாமனார் எப்படி இருக்காரு? என் அவ்வளோக்கு மாமியார் அவங்க எப்படி இருக்காங்க? என் அம்மா அப்பா நல்லா இருக்காங்க. தப்பு தப்பு, என் மாமனார் மாமியார் நல்லா இருக்காங்க. எனக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கீ. நீ அட்ரஸை கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிறியா? சக்தி, அதான் சொல்லிட்டேன்ல, மறுபடியும் என்ன சொல்ல வைக்காத. வழியை விடு, கிளம்பலாம். சரி சரி, கோவப்படாத, கிளம்பலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை. சக்தி, தப்பா நினைக்காதடி. ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லி சொல்லப்பட்டி. இவ்வளோ நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உன் வாயால் இப்போ அந்த வார்த்தை கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. சொல்லுடி, ஐ லவ் யூ சொல்லுடி. சக்தி, இதுக்கு மேலே எனக்கு பொறுமை கிடையாது. வழியை விடு. கோவப்பட்டது ரொம்ப அழகாக இருக்குடி. நீ சொல்லணும் வேணாம், நான் சொல்கிறேன், நீ அப்புறமா சொல்ல. ஐ லவ் யூ ஸ்ரீ. நீ ஸ்ரீ குட்டி, ஐ லவ் யூ டி. செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள், நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள். அடடா அடடா அடடா, ஏதோ செய்கிறாய். அடடா அடடா அடடா, என் நெஞ்சை கொய்கிறாய். எங்கம்மா இருக்கீங்க? வரேன் ராஜா. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். இப்போதான் லேட்டா வரீங்க, வாங்கம்மா. வரேன். அம்மா வாங்கம்மா, இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா வர மாட்டேங்க. சீக்கிரம் வாங்கம்மா. வந்துட்டேன்ப்பா. ராஜா, என்னப்பா எப்படி குதி குதிக்கிறான்? அம்மா உள்ளதானே இருக்கேன், நீ உள்ள வர வேண்டியதுதானே? இங்க வாங்கம்மா. அட, என்ன ஆச்சு இன்னைக்கு என் பிள்ளைக்கு? இங்க வாங்க, என் பக்கத்துல வாங்க. சரிப்பா, வரேன் இரு. வந்துட்டேன், அம்மா பக்கத்துல வந்துட்டேன். இப்ப சொல்லு, அம்மாக்கு என்ன வச்சிருக்கேன்? அம்மா, என் செல்லம்மா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேம்மா. ராஜா, என்னப்பா உனக்கு இது ப்ரொமோஷன் கிடைச்சிச்சா? அம்மா, இது ப்ரொமோஷன் தான், ஆனா அஃபிஷியல் ப்ரொமோஷன் இல்ல, பர்சனல் ப்ரொமோஷன் வச்சுக்கேன். பர்சனல் ப்ரொமோஷனா? ராஜா, என்னப்பா சொல்ற? அப்ப நீ ஸ்டேஷனுக்கே போவேனவா? இனிமே வீட்ல இருந்து வேலை பார்க்கலாமா? அம்மா, நான் ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறதுக்கு. அப்புறம் என்னடா கண்ணா, அம்மாக்கு எதுவும் புரியலையே. ஏதோ ப்ரொமோஷன்ற, அஃபிஷியல் இல்ல, பர்சனல்ன்ற, இதெல்லாம் அம்மாக்கு புரியுமா? விஷயத்தை நேரடியாக சொல்லேன்டா. சரிம்மா, நேரடியாக தானே சொல்றேன். அது நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட ஒன்று கேட்டுட்டு இருந்தீங்களா,
அது அது இப்போ நான் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேமா? ராஜா உண்மையா சொல்றேன், அம்மா ரொம்ப நாள் ஒரு காஞ்சிபுரம் பட்டி கேட்டுட்டு இருந்தேன். அது இப்ப அம்மா கேட்டு தரப்படியா? ஐயோம்மா, இது அது இல்லைம்மா, இது வேற. நீங்க டெய்லி என்கிட்ட ஒன்று கேட்டுட்டே இருப்பீங்களா, டே ராஜா இதை பண்ணுடான்னு சொல்லுவீங்க. அதுதாம்மா, அதை இப்போ நான் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேமா. என்னது? கண்டுபிடிச்சிட்டேன். அதாம்மா, அதுதான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுதான், அது பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு ஓகேவா? என்ன ராஜா, அம்மாக்கு ஓகேவான்னு கேட்க, அம்மா வேணும் நான் சொல்லுவேன். அம்மாக்கு எத்தனை நாள் ஆசை, இதை எத்தனை நாள் உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கேன். இன்னைக்கு தான் உனக்கு மனசு வந்து செய்யணும்னு தோணிருக்கு. என்னம்மா பண்றது, அதுக்கு நேரம் காலம்லாம் வரணும்ல, அதான். அப்போ இதுக்கு இப்பதான் நேரம் காலம் வந்திருக்குன்னு சொல்றேன், அப்படிதானே? ஆமா, இதுக்கு இப்பதான் நேரம் காலம் வந்திருக்கு. அப்போ எப்ப போலாம்? நாளைக்கு கிளம்பலாமா இல்ல நாளைக்கு கிளம்பலாமா? அம்மா, நாளைக்கே வா. ஆமாப்பா, அதெல்லாம் நினைச்சதும் உடனே பண்ணிடணும். நாளெல்லாம் கடத்தி போடக்கூடாது. அப்புறம் உன் மனசு மாறிடுச்சுன்னா? அம்மா, இனிமே மனசெல்லாம் மாறாதுமா. அது மாறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு இடத்துல போய் மொத்தமா சிக்கிக்கிச்சு. சிக்கிக்கிச்சா? ஆமாம்மா, அது சிக்கிக்கிச்சு. என்னமோ சொல்ற, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சிக்கி எடுத்து விடு, அப்பதான் அது வெளியில இருந்து வரும். சரி, அதை விடு. அப்போ நாளைக்கு கிளம்பிடுவோமா? நாளைக்கே போலாமா? நாளைக்கு போலான்னு சொல்லிட்டேன். இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு. சரி சரி, நான் போய் துணியெல்லாம் பேக் பண்றேன். நாளைக்கு புளி சாதம் கலரிக்கிட்டுமா? நாளைக்கு ஒரு நாள் முழுக்க சாப்பிட்றதுக்கு புளி சாதமும் உருளைக்கிழங்கு தொக்கம் செஞ்சிடறேன். எதுக்கு புளி சாதமும் உருளைக்கிழங்கு தொக்கம்? அப்புறம் எதுக்கு துணியெல்லாம் பேக் பண்ணுன்றீங்க? என்னடா இப்படி திருத்தனை முடிச்சிட்டு இருக்கேன்? துணி எதுக்கு பேக் பண்ணுவாங்க? அப்புறம் காசி ராமேஸ்வரம் போறோம், அவ்வளவு தூரம் போறோம். நாம உடனே திரும்பி வந்துருவோம். துணி மணியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும்ல, அடுத்த நாள் போட்டுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு தான் இந்த புளி சாதமும் உருளைக்கிழங்கு தொக்கம் வருமே. அதான் நாளைக்கு ஒரு நாள் முழுக்க ட்ரெயினில் சாப்பிட்டுட்டே போகிறதுக்கு புளி சாதமும் உருளைக்கிழங்கு தொக்கம் பண்ணிக்கிறேன். அடுத்த நாள் நம்ம ஹோட்டலில் வாங்கிக்கலாம். ஏன்னா அடுத்த நாளுக்கு நம்ம என்ன சமைச்சிட்டு போகிறது சொல்ல பார்க்கலாம். இவ்வளோ நீ காசு ராமேஸ்வரம் போகிறத பற்றி பேசிட்டு இருக்கியா? என்ன ராஜா இப்படி பேசிட்டு இருக்கேன்? நீ தானே சொன்ன அம்மா நீங்கள் டெய்லி என்கிட்ட ஒன்று கேட்டுட்டே இருந்தீங்களே, அதை நான் இப்போ நிறைவேற்ற போறேன்னு. அதான் நான் தினமும் உங்கள்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கேன்? காசி ராமேஸ்வரம் ஒரு போயிட்டு வரணும்னு சொன்னேன். வயசாகிறதுக்குள்ளார அங்கே போயிட்டு வந்தோம்ல, நானும் உங்கள்கிட்ட தினமும் அதான் கேட்டுட்டு இருந்தேன். நீ இப்போ சொன்னது அதுக்கு தான் போகிறேன்னு நினச்சோம். ஆமா, நீ வேற என்ன நினைச்ச? நம்ம எங்க போறோம்? ஏமா என்ன வாட்டி வதக்குறீங்க? இதெல்லாம் இல்லம்மா, தினமும் என்கிட்ட உன்னை பண்ணிக்க சொல்லி கேட்பீங்களா? உன்னை பண்ணிக்க சொல்லி கேட்பனா? என்னடா ராஜா கேட்பேன்? ஏமா மற்ற நேரத்துலலாம் பண்ணுடா நீங்க, இப்ப நானே ரெடியா வந்து நிக்கிறேன். இப்ப என்ன நீங்க திருப்பி கேக்குறீங்க? டேய் ராஜா, அம்மாக்கு புரியலடா கண்ணா, நீயே வாய் தந்து சொல்லிடேன். அது வந்து அதாம்மா, அதுதாம்மா. அதுதானா எதுரா? டேய் ராஜா, உனக்கு எதுவும் இல்லையே, நல்லா இருக்கலாம். என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வார்த்தையெல்லாம் திக்கி திக்கி பேசுறான். என்னடா ராஜா ஆச்சு? என்னடா ஹையர் ஆபீசர் ஏதாவது திட்டாங்களா உன்ன? இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுமா. என் கல்யாணத்தை பத்தி பேசுவீங்களா? அட, இவ்வளவு நேரம் நீ பேசுறது உன் கல்யாணத்தை பத்தியா? ராஜா, என்னப்பா சொல்ற? அப்போ இப்போ அது புரிஞ்சுது. நானே வாய் திறந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியுது, அப்படித்தானே? ராஜா, அப்ப நீ உண்மையாவே கல்யாணத்தை பத்தி தான் சொல்றியா? ஐயோ, நான் ஒரு மரம் மண்டர், என்னமோ நினைச்சேன். இந்த கல்யாணம் நினைக்க பாரு. அது சரி, தினமும் அதை சொன்னா அதை பத்தி நீ கேட்க மாட்டீங்க. இப்ப அதை பத்தி சொன்னா மட்டும் நீ முறைக்க போறியோன்னு எனக்கு அதை பத்தி நினைப்பே இல்லாம போயிடுச்சு. ராஜா, அப்ப நீ கல்யாணத்தை பத்தியா பேசுற? ஆமாம்மா, கல்யாணத்தை பத்தி தான் பேசுறேன். ஐயோ என் தங்கமே, என் புள்ள என்னைக்கும் இன்னும் இவ்வளவு சந்தோஷமா இருந்தா நான் பார்த்ததே இல்லையே. டே ராஜா, நீ உண்மையா தான் சொல்றியா? உன் மனசு மாறிடுச்சா? ஆமாம்மா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? அப்போ கல்யாணம் பண்ணிக்க போற, அப்படிதானே? ஆமாம்மா. ராஜா, நீ உண்மையா தானே சொல்ற? அம்மா எதுவும் ஏமாத்தலாம் இல்லையே? ஐயோம்மா, இந்த விஷயத்துல உங்களை ஏமாத்தணும் அப்படிலாம் எதுவும் இல்லை, உண்மையை தான் சொல்றேன். அப்போ நீ ஏதோ முடிவு பண்ணிட்ட. அட, இப்ப என்னமா சொன்னி? எங்கேயும் உன் மனசு போய் சிக்கிக்கிச்சுன்னு. டே ராஜா, ஆமா, உன் மனசு எங்கே சிக்கிக்கிச்சு? நீ அது எங்க? அம்மா, வேற எங்க இருக்கும்? அதான் என்கிட்ட சொல்லி ஒரு இடத்துல என்ன கொண்டு போய் உட்கார வச்சுட்டீங்களே. ராஜா, அப்ப நீ மதிய பத்தியா சொல்ற? ஆமாம்மா, அவளை பத்தி தான் சொல்றேன். ஐயோ ராஜா, எனக்கு கையும் வரல காணும் வரல. ஆமா, எப்படி இந்த திடீர் முடிவு? டே ராஜா, எப்படி இந்த திடீர் முடிவு? நீ மதியம் ஏதாவது பேசுனீங்களா என்ன? பேசணுமா? அவ பேசுறதெல்லாம் அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கணும் தான் தோணுது. என்ன ராஜா தோணுதுன்னு சொல்றேன்? தோணுதெல்லாம் இல்ல, அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கேன். அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்க போய் தான் குட்டி போட்ட போன மாதிரி உன் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. ராஜா ராஜான்னு உன் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. இதுல இருந்து தெரியல உனக்கு அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கணும்? ஆமாம்மா, அவ என்கிட்ட பேசுற ஒரு வார்த்தையும் எனக்கு என்னென்னமோ பண்ணுதுமா. அவளும் என்ன விரும்புறான்னு நினைக்கிறேன். அவ பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமா. என் மனசுக்குள்ளேயும் மதி வந்துட்டாமா. என் பிள்ளைய வைக்கப்பட வச்சுட்டானே. அது சரி, என் வீட்டுக்கு வரப்போற மருமகளாச்சேன், என் பிள்ளைய வைக்கப்பட வைக்காமலாம் இருப்பான். ராஜா, உன் மனசையும் கரைச்சிட்டானா? என் மருமக எவ்வளவு கை காரி பார்த்துக்க. ஐயோ, எனக்கு என்ன சொல்றதே தெரியல. கையும் ஓடல, காலம் ஓடலைங்க.
ராஜா நம்ம இப்போ போய் அவங்க வீட்டில் பேசலாம் என்ன? அம்மா இப்போ இந்த நைட் டைம்லயா? நல்ல விஷயம் வந்துருச்சுன்னா அதை பேசுறதுக்கு நேரங்களை பார்த்துக்கிட்டு நம்ம நல்ல விஷயத்தை பற்றி பேச போனாலே அதுவே நல்ல நேரம் தான். எந்த நேரமா இருந்தானே டே ராஜா இப்போவே போய் பேசிட்டு வந்துடும்டா. அம்மா அவங்க வீட்டில் என்னம்மா நினைப்பாங்க? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வேணும்லம்மா. நாளைக்கு போகலாம். அடே என்னப்பா, நான் இன்னைக்கு போய் பொண்ணா கேட்க போறேன்னு சொல்றோம். போய் லேசாக பேச்சை போட்டுட்டு வந்துடுவோமே. அப்புறம் ஒரு நல்ல நேரமா பார்த்து நல்ல நாளாக பார்த்து நம்ம பூத்தட்டு பழம் அது இதுன்னு எடுத்துட்டு போயிட்டு அப்போ போய் முறைப்படி பொண்ணு கேட்போம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவங்க வீட்டில் என்ன நினைப்பாங்க தெரியலையம்மா. அவ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன? ராஜா உனக்கு யாருக்கு தான் பிடிக்காது? நான் தங்கமான பிள்ளையெல்லாம் பேத்து வச்சிருக்கேன். என் பிள்ளை யாருக்கு தான் பிடிக்காது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மதியோட அம்மா அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கிறான். டே ராஜா எனக்கு என்னமோ இப்போவே போய் பேசணும்னு தோணுது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பிள்ளை இவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல. இன்னைக்கு என் பிள்ளை முகத்தில் மொத்த சிரிப்பையும் பார்க்குறேன், அவ்வளோ சந்தோஷத்தையும் பார்க்குறேன். இந்த சந்தோஷத்தை நான் இப்போவே கொண்டாடி ஆகணும்ல. ராஜா ராஜா இப்போவே போய் மதி வீட்டில் பேசிட்டு வந்துடும்ப்பா. சரிம்மா, எனக்கும் அவளை பார்க்கணும்னு தான் தோணுது. நானே இன்னைக்கு அவளை ஈவினிங் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். சரி வாங்க, நானும் அவளை பார்த்த மாதிரி ஆச்சுக்கலாம். போய் பார்த்துட்டேன் விஷயத்தை எடுத்து பேசுவோம். மா மதி வீட்டில் ஒத்துப்பாங்களா? ராஜா உனக்கு சந்தேகமே வேணாம். உன்னை போய் அவங்க வீட்டில் ஏற்றுக்காம இருப்பாங்களா? என் பிள்ளை தங்க கட்டி அவனை போய் ஏற்றுக்காம இருப்பாங்களா? நீ வா, நான் பேச வேண்டிய விதத்தில் பேசுகிறேன். கண்டிப்பாக உன்னை அவங்க ஏற்றுப்பாங்க. ராஜா ஏற்றுக்கிட்டாங்கன்னு கல்யாணத்தை தள்ளி என்ன போட வேணாம், உடனே முடிச்சிடலாம். கண்டிப்பாம்மா, வர முகூர்த்தத்துலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ட்ரெஸ் அக்கா நானா? என் பிள்ளைக்கு அவ்வளோ அவசரமா? டே ராஜா அப்போ மதி மயக்கத்தில் இருக்கிற நீனு அப்படிதானே? மா போவோம்மா. என் பிள்ளைக்கு வெக்கலாம் வருது. என் பிள்ளைய வெக்கப்பட வச்சுட்டாலே என் மருமக. ஐயோ இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. டே ராஜா வா, முதல்ல நம்ம போய் பேசிட்டு வந்துடும். மா அப்போ வரட்டும், அப்போ வந்து போலாமே. உங்க அப்பா நைட்டு 11 மணிக்கு வருவாரு. அவர் வர வரைக்கும் பார்த்துட்டு இருக்க முடியாது. வா நம்ம போய் பேசிட்டு வந்துடும். பேசிட்டு வந்துட்டு நல்ல நாளை குறிச்சிட்டு அப்புறம் உங்க அப்பா கிட்ட சொல்லிப்போம். உங்க அப்பா கல்யாணத்தை கண்டிப்பாக கூப்பிடலாண்டா, நீ கவலைப்படாத, வா போலாம். அம்மா என்ன விட இப்போ நீங்கள் தான் அவசரப்படுறீங்க. அப்புறம் என் பிள்ளை மனசு மனசு மாறிடக்கூடாதுல. அவனே இருந்து இப்போ தான் கல்யாணத்துக்கு கொத்துட்டு இருக்கான். அதுவும் தங்க ரதத்தை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லியிருக்கான். உடனே முடிச்சு வைக்க வேணாம் நானு. இதுக்கப்புறம்லாம் என் மனசு மாறாதுமா. என் மனசு போக வேண்டிய இடத்துல போயிடுச்சு. இனிமே அது மாறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அடடே இதெல்லாம் பேசுறது என் பிள்ளை தானா? இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது என் காதுல தேன் வந்து பாயுதுரா ராஜா. மா என்ன ரொம்ப ஓவரா ஓட்டுறீங்க, வேண்டாமா? ஓட்டுறேனா? டேய் எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. என் பிள்ளையா இதுன்னு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசுறானே. மனசுன்றான், சிக்கிக்கிச்சுன்றான், மாட்டிக்கிச்சுன்றான், இனி அது மாறாதுங்கிறான். என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியாடா? மா புள்ள கிட்ட பேசுறீங்கம்மா. என் பிள்ளை கிட்ட தான் இதெல்லாம் கேட்க முடியும். அப்புறம் என் பிள்ளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டால. எனக்கு இதெல்லாம் பார்க்க ஆச்சரியமா இருக்கிறான். சரி சரி இன்னைக்கு கிளம்பு. முதல்ல என் மருமக வீட்டுக்கு போயிட்டு என் மருமகளை பொண்ணு கேட்டுட்டு வந்துடுவோம். வாங்க போலாம். எனக்கு அவளை பார்க்கணும், இப்பவே பார்த்தே ஆகணும். வாங்க போலாம். அது சரி, இப்பவே வருங்கால பொண்டாட்டியை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையும். மா வாங்கம்மா. என்ன மகாராணிக்கு ஒரே சந்தோஷம் போல இருக்கேன். என்ன மகாராணியாரே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க நினைச்சது இன்னைக்கு நடந்துச்சா? போங்க. அப்புறம் இது கூட நடக்கலாம் எப்படி? கோவிலுக்கு போகணும், போயிட்டு வந்தாச்சு. அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தாச்சு. சந்தோஷமா? சும்மா கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன். இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாளுங்க. கல்யாண நாளைக்கு கோயிலுக்கு போகலன்னா எப்படி? சுகந்தி உன் சந்தோஷத்துக்காக தான் இன்னைக்கு நான் வேலையிலேருந்து ஆஃப் டேல வந்துட்டேனே. சத்தியமா நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு நமக்கு கல்யாண நாளுங்கிறத மறந்தே போயிட்டேன் தெரியுமா? எனக்கு தெரியும். காலையில நீங்க இதை பத்தி பேசலாம் போதே தெரியும். உங்களுக்கு இதை பத்தி ஞாபகம் இல்லைன்னு. மதியானம் சொல்லலாமா வேணாம் தயங்கி தான் நினைச்சு சொன்னேன். என்னம்மா பண்றது? போன வருஷம் கல்யாண நாளை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடணும். இந்த வருஷம் கல்யாண நாள் ஒண்ணுமே இல்லாம போதுல. என்னங்க எதுக்கு அதை பத்தி நினைச்சுக்கிட்டேன்? இப்போ என்னங்க என்ன இந்த கல்யாணம் நமக்கு சிறப்பா இல்லை பாருங்க. இந்த புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்க, பூ வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? ஒரு பொண்ணுக்கு தேவையான இதெல்லாம் தாங்க எல்லாமே செஞ்சுட்டீங்களே. இதை விட வேற என்னங்க வேணும்? எது இந்த 500 ரூபாய் புடவையும் 20 ரூபாய் பூவுமா? இதுவா சிறப்பா போனது? என்னங்க பேசுறீங்க? புடவை எவ்வளோ, பூ எவ்வளோன்னு பாசம் என்ன விலையில இருக்கு, சந்தோஷம் என்ன எவ்வளோ ரூபான்றதுல இருக்கு. இங்கே பாருங்க, இது எவ்வளோ ரூபாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு என் புருஷன் எடுத்து கொடுத்துருக்காரு, அதுதாங்க எனக்கு முக்கியம். ஒரு பொண்ணுக்கு தேவையே பூ, பொட்டு, புடவை இதுதாங்க. இது எல்லாமே நீங்கள் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இது எவ்வளோ ரூபான்னு பார்க்கக்கூடாதுங்க. அதோட மதிப்பை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. வாங்கி கொடுத்தது நீங்கன்னு பார்த்து தான் சந்தோஷப்படுமே தவிர மதிப்பை பார்த்து என்னைக்கு சந்தோஷப்படக்கூடாதுங்க. இதுவே எனக்கு நிரந்தரமாக கிடைச்சா போதுங்க. எனக்கு இப்படி ஒரு தங்கமான பொண்டாட்டி, அன்பான பொண்ணு நீங்க கிடைச்சதான் என் வாழ்க்கையில பெரிய பொக்கிஷமே. உங்களுக்கு நீங்க கிடைச்சதா பெரிய பொக்கிஷம். சரிங்க, நம்மளோட சந்தோஷமே இதுல இருக்கலாம். அது மொத்த சந்தோஷமா அடங்கிருச்சு. அப்புறம் என்னங்க? அது சரி, ஒரு புடவையிலையும் பொட்டுலையும் பூவிலையும் உன் மொத்த சந்தோஷத்தை நீ அடைக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் சீக்கிரம் பழையபடியும் எல்லாத்தையும் சம்பாதிச்சு என் பொண்டாட்டி என் பொண்ணையும்
நல்லா பாத்துக்கணும். இப்பவே நீங்க நல்லா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். உங்க கல்யாண நாள் அதுமா நான் உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். சரிங்களா? சரி சரி, இன்னும் மதியம் ஆள காணும். டைம் ஆயிடுச்சம்மா. வர டைம் தாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். அம்மா மதிக்கு தெரியுமா நமக்கு இந்த கல்யாண நாள்னு? தெரியாதுன்னு நினைக்கிறேங்க. காலையில அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நமக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. இல்லைங்க, குழந்தைக்கு தெரியலதான் நினைக்கிறேன். மறந்துட்டா போல இருக்கும். அச்சோ சரி விடு, இப்ப தெரிஞ்சா கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இருந்தாலும் பாத்துக்கோ விடு. ஆமாங்க, மறந்துட்டோமே நினைச்சு வருத்தப்படுவாதான். சரி விடுங்க, பாத்துக்கோ. மதிக்குட்டிக்கு ஸ்வீட்லாம் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. பாயாசம், கேசரி, குலோப் ஜாமுன் அவளுக்கு பிடிச்ச ஐட்டமா செஞ்சு வச்சிருக்கேங்க. பாருடா, எல்லாம் பொண்ணுக்கு மட்டும் தான் போல இருக்கு. புருஷனுக்கு மொத்த சுகர் ஃபேக்டரியும் பாடியில வச்சுக்கிட்டு உங்களுக்கு குலோப் ஜாமுன், பாயாசம், கேசரி கேக்குதோ? என்னம்மா இன்னைக்கு ஒரு நாள் தானே? சரி சரி தருவேன், ஆனா கொஞ்சம் தான் தருவேன். சரியா? சரி, நீ கொடுத்தாலே போதும். அது கொஞ்சமா இருந்தானே அதிகமா இருந்தானே என் பொண்டாட்டி கையால கிடைக்கிற அமிர்தமாச்சான். போங்க, சும்மா ஏதாவது சொல்லிக்கிறேன். இல்லம்மா உண்மையதான் சொல்றேன். பாரு, உனக்கு வயசான மாதிரி தெரியும். அன்னைக்கு கல்யாணத்தப்போ எப்படி பார்த்தோம், இப்போ அப்படியே இருக்கேன். போதும், ரொம்ப வர்ணிக்காதீங்க. வீட்டுல வயசுக்கு அந்த பொண்ணு இருக்கா, மனசுல வச்சுட்டு பேசுங்க. மணி வந்துட்டான்னு நினைக்கிறேங்க. அம்மா, அப்பா, அதுக்குட்டி வாங்க வாங்க, உனக்காக தான் காத்துட்டு இருக்கோமே. அட, எனக்காக 2 பேரும் காத்துட்டு இருக்கீங்களா? என்னப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? அது வந்து அப்பாக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சுடா, அதை சீக்கிரம் வந்துட்டேன். ஓ, உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. சரி ஓகேப்பா. இது என்னப்பா, வேஷ்டி சட்டை, அம்மா புது புடவை, என்ன இதெல்லாம்? அது ஒண்ணு மதிமா, சும்மா அப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டால, அத கோவிலுக்கு போலானே நாங்க 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோமா? சும்மா கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிதானே? கோரஸா சொல்றீங்க. என்ன திடீர்னு கோவிலுக்கு? அது ஒண்ணுமா, சும்மா ஒண்ணும் இல்ல, சும்மா. ஆமா மதிமா, சும்மாதான். சும்மா கோவிலுக்கு போயிட்டு வரலாமே. அப்பா வேலை இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டாரு பத்தியா, அதான் சும்மா கோவிலுக்கு போயிட்டு வரலாமே. சரிம்மா. என்னம்மா நெய் வாசனை தான் வருது, ஏதோ முந்திரி பருப்பெல்லாம் வறுத்த மாதிரி வாசனை தான் வருது. என்னம்மா? அது ஒண்ணு பட்டேன், உனக்காக அம்மா பாயாசம், கேசரி, குலோப் ஜாமுன் செஞ்சு வச்சிருக்கேன். என்னம்மா இத்தனை வெரைட்டி ஸ்வீட்டு, அதுவும் இன்னைக்கு ஒரே நாள்ல? என்னம்மா விசேஷம்? விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உனக்கு பிடிக்கும்ல அதனால செஞ்சு வச்சிருக்கேன். அப்ப ஒண்ணுமே இல்ல அப்படிதானே? ஒண்ணுமே இல்லாம கோயிலுக்கு போயிருக்கீங்க, ஒண்ணுமே இல்லாம ஸ்வீட் செஞ்சிருக்கீங்க அப்படிதானேம்மா? ஆமா. போதும் நிறுத்துங்க, 2 பேரும் கோரஸா பாட்டு பாடுறீங்க, நல்லா இருக்கு. ஒண்ணுமே இல்லையாம்மா, ஒண்ணுமே இல்ல. மூஞ்சி பத்தியா? சரி ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டோம். இந்தாங்க, இது உங்களுக்கு தான். என்னதுமா அது? வாங்கிதான் பாருமா, இதுல என்ன இருக்குன்னு. என்ன மதிமா, என்ன இதெல்லாம் எதுக்கு திடீர்னு? ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லல்ல. ஒண்ணுமே இல்லாம நீங்க கோயிலுக்கு போயிருக்கீங்க, ஒண்ணுமே இல்லாம வீட்டுல ஸ்வீட்லாம் செஞ்சிருக்கீங்களே, அந்த மாதிரி நானும் ஒண்ணுமே இல்லாம இதுல ஒண்ணு வாங்கி வந்திருக்கேன். மதிக்குட்டி அப்பா, நான் மறந்துடுவேன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் மறக்கல, எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். இந்தாங்க, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அம்மா அப்பா, என் செல்ல அம்மா அப்பாவின் உங்களுடைய இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஞாபகம் இருக்கா? எனக்கு நேத்தே தெரியுமா இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள்னு. சரி காலையில சும்மா வாழ்த்து சொன்னா எப்படி நல்லா இருக்காதுல்ல, அதான் ஆஃபீஸ் விட்டு வரும்போது அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம்னு நினைச்சேன். அதான் வேற ஒண்ணும் இல்லம்மா. என்னங்க மதிக்குட்டி, எதுக்குமா இதெல்லாம்? போன வருஷம் நம்ம எவ்வளவு சிறப்பா செலிப்ரேட் பண்ணோம், ஆனா இந்த வருஷம் இது கூட இல்லைன்னா எப்படிப்பா? அதனாலதான். சரி விடு, நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க கூட? உங்களுக்கு ஷர்ட் பேண்ட், உங்களுக்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த பெரிய மனுஷன். மதிமா, எதுக்குமா காசு செலவு பண்ணிட்டு இருக்கான்? அப்புறம் சேலரி கம்மியா வந்தா என்னமா பண்ணுவேன்? அப்பா அது வந்து இப்ப நான் அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டு தான் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா நான் வேலை செஞ்ச வரைக்கும் சேலரி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. மதிக்குட்டி, சேலரி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டியா? அது எப்படிமா? 5 நாளும் என்னமா தான் ஆகுது, அதுக்குள்ள சேலரி கொடுத்துட்டாங்களா? இது என்ன என்ன கணக்கு எனக்கு ஒன்றும் புரியலையம்மா. என்ன மதிமா, இப்படி கூட கொடுப்பாங்களா? இல்லப்பா, அது வந்து இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கடா. நான் தான் இனிமே அங்கே வேலைக்கு போக மாட்டேன்ல, அதான் செஞ்ச வரைக்கும் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டப்பா. மதிமா, என்னம்மா என்ன சொல்ற? வேலைக்கு போக மாட்டியா? ஏம்மா என்னாச்சு? உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்காமா? மதிக்குட்டி, என்னடா என்னாச்சு? வேலையில் ஏதாவது பிரச்சனையா? ஐயோப்பா, வேலையிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, வேலையெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. என்ன சொல்லனா, நான் நிற்கிறேன்னு சொன்னதும் மேனேஜர்லாம் ஏமா நிற்கிறேன், எதுக்கு அது எதிர்ப்பு இப்பெல்லாம் பண்ணுறேன்னு என்னை நிறைய கேட்டாங்கப்பா. ஆனால் எனக்கு தான் வேலை பிடிக்கலப்பா, அதான் நின்றுட்டேன். அது என்ன ரீசன்மா? எதனால வேலை பிடிக்கலாம்? ஏதாவது ரீசன் இருக்கும்ல? அது அது வந்து அப்பா டைமிங் செட் ஆகலப்பா, இப்போ டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கப்பா. ஏற்கனவே 6 மணிக்கு விட்டுட்டு இருக்காங்களா, இப்போ இன்னும் 3 hours எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாங்க. 9 o'clock தான் விடுவாங்களாமா. அதான் 9 மணிக்கு அங்கே விட்டா நான் எத்தனை மணிக்குப்பா வீட்டுக்கு வர்றது? அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டப்பா. நீங்களும் எப்படி என்ன அனுப்ப மாட்டீங்களா? லேட் நைட் என்னால் வீட்டுக்கு வர முடியாதுல்ல, நீங்கள் பயந்துட்டே இருப்பீங்களா? அதனால தான் அம்மா வேறு என்ன நினச்சி எப்பவுமே பயந்துட்டே இருப்பாங்க. அதான் உங்கள் 2 பேரும் யோசிச்சு நானே முடிவெடுத்து வேலை வேணான்னு சொல்லிட்டேன்ப்பா. மதிக்குட்டி, வேற ஏதோ ரீசன் இல்லையே, இதான் உண்மையான ரீசனா? அப்பா
இதான் இப்போ உண்மையான ரீசன். ஏன் இப்போ இப்படிலாம் கேட்குறீங்க? இல்லடா, எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு. யாராவது ஒன்று ஏதாவது டீஸ் பண்ணாங்களா, இல்லை எவனாவது பின்னாடி வந்தானோ, எது வந்தாலும் அப்பா கிட்ட சொல்கிறான். டீச்சே அப்பா, அப்படியெல்லாம் எவனா வந்தா நானே அவனை உண்டில ஆக்கிடுவேன்ப்பா. அப்படிலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி எதுனா இருந்தால் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா, சொல்லாமல் இருப்பேனாப்பா. அது மட்டும் இல்லை, இதுக்கெல்லாம் பயந்து நான் வேலை விட்டு நிற்பேன். அப்பா உண்மையான ரீசன் டைம் தான்ப்பா. டைம் நமக்கு செட் ஆகலை. எனக்கு அந்த ஆஃபீஸும் செட் ஆகாது போல இருக்கு. நான் வேறு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போகிறேன்ப்பா. அதுவும் இன்னைக்கு ரெடி பண்ணி தான் வந்திருக்கேன். நாளைக்கு வேறு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போகிறேன்ப்பா. சரிடா, உனக்கு பிடிக்கலாம் இப்போ வேணும். உனக்கு பிடிச்ச இடத்துல மட்டும் வேலை செய், சரியா? தேங்க்ஸ்ப்பா. என்னடா, எதுக்கு தேங்க்ஸ் அப்பாக்கு? என் பொண்ணுக்கு என்ன இஷ்டமோ அது மட்டும் தான் பண்ணணும், சரியா? ஆமாம் மதியமா, உனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்ல. நீ வீட்டில் அப்பா சம்பாதிச்சு நடத்து, அதுவே போதும். அதை வச்சு நம்ம என்ன குடும்பத்தை நடத்த முடியுமோ நடத்திப்போம். இல்லைம்மா, கண்டிப்பாக வேலைக்கு போவேன். இந்த வேலை எனக்கு செட் ஆகலை. அதான் நாளைக்கு வேற ஒரு இன்டர்வியூக்கு போகிறேம்மா. இன்டர்வியூக்கு போகிறேன். அந்த இன்டர்வியூ கண்டிப்பாக ஓகே ஆகிடுமா? மதிக்குட்டி, அது ஓகே ஆகலனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், விடுமா. அதான் அப்பா இருக்காங்களா? ம் சரிப்பா. சரி, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா. அம்மா உனக்காக ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கா, வந்து சாப்பிடணும். போ. ம் சரிப்பா. மதியம்மா, அண்ணே, மதி அவசரம் வந்திருக்காங்க. என்ன சுகந்தி, இந்த டைம்ல வந்திருக்காங்க? தெரியலங்க, எனக்கு தெரிஞ்சு மேல் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்க மேலே இருக்காங்களா, அதான் மேல் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படியே என்னை பார்த்துட்டு போல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, வரட்டும். நம்ம கல்யாணம் நாள் வேற இல்லை, இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலாம்ல, வரட்டும். ஆமாண்ணா, சரி சரி, போ போய் முதல்ல கதவை தர. ஆண்டி கதவு திறந்துதான் இருக்கு, வாங்க. ஓகே டியர்ஸ், பிரியமான சீரிஸ் பார்த்தீங்களா? ஓகேப்பா. அப்புறம் பிரியமான சீரிஸ் பார்த்தீங்களா? இன்னைக்கு சீரிஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க எதிர்பார்த்த அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிரியமான சீரிஸ் பாருங்க, பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க டியர்ஸ். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, பாய்.